மறக்கலாம் அல்லது அவர்களை ஒரு கேளிக்கை பொருளாக கூட பார்க்கலாம். ஆனால் கடவுள் பெண்களை மதிப்புடன் நேசிக்கிறார். அதனால்தான் இறையாட்சி பணியில் பெண்களின் பங்களிப்பு எப்போதும் இருக்கும்படி அவர் பார்த்து கொண்டார். இன்று ஆலயங்களில் பங்கெடுப்பவர்களில் பெண்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள். இறைவனை நோக்கி வருபவர்களும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் பல நேரங்களில் பெண்கள்தான். இயேசு எப்படி சமுதாயத்தில் பெண்களுக்கு சமநிகர் மதிப்பளித்து தனது இறையாட்சி பணியில் அவர்கள் பங்கெடுக்க வாய்ப்பளித்தாரோ அதைப் போலவே நாமும் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களை ஒரு பொருளாக பார்க்காமல் நம்மைப் போல் அவர்களும் என்பதை உணர்ந்து புரிந்து அவர்களுக்கு மதிப்பளித்து பெண்களை கண்ணியமாக பார்த்து கொள்ள முயற்சிப்போம்.